அனைவருக்கும் வணக்கம். மே 15 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கே வீடியோவில் போட்டிருக்கேங்க. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு 4 முறை வரக்கூடிய முக்கியமான நேரம். அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. அந்த மாதத்தில் 4 மாதத்தில் முதல் தேதியில் வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நன்னாள் அப்படிங்கிறது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது. இது சக்தி வாய்ந்த, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால ஏகாதேசி விரதம் இருப்பதை விட பல மடங்கு பலன்களை தரக்கூடியதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம விரதம் இருக்கிறது. இந்த முக்கியமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில், அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த மாதத்தோட முதல் நாட்களில் அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி வரை காலையில் வரக்கூடிய அந்த முக்கியமான 9 மணி நேரம்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். நம்ம விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நேரம். அதே நேரம் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வேண்டி நம்ம அந்த பூஜையை செய்யறதுனால இந்த நாட்களில் 48 நாட்கள்லையே நம்மளோட நம்ம வச்ச கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முக்கியமாக சூரியன் ஸ்திர ராசிகளில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் பிரவேசிக்கும் நாட்களான வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களில் முதல் தேதிகளில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தொழில்கள் சிறந்து விளங்கும். நல்ல ஒரு குடும்பத்தில் சுபிக்ஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அன்றைய தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்குங்க. ஒரு மாலையாக வாங்கி கொடுக்க முடியல அப்படின்லாம் கூட வீட்டில் துளசி இலை இருந்தால் கூட பறிச்சிட்டு போய் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கொடுத்து உங்களோட வேண்டுதல்களை விஷ்ணு பகவான்கிட்ட வச்சுட்டு வாங்க. அதே போல் பழங்கள், நம்மளால் முடிஞ்ச பழங்கள், மலர்கள் இதெல்லாம் வச்சு நம்ம அவருக்கு அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாரையும் மற்றும் கருட பகவானையும் வழிபடும் பொழுது நல்ல ஒரு சிறப்புகள் நம்மளை சேரும், ஐஸ்வர்யங்கள் சேரும். முக்கியமாக கடன் தொல்லைகள், மனக்கவலைகள் நீங்குங்க. செல்வம் பெருகி ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் முக்கியமான இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்கிறதுனால நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது. அதிகாலை 1:30 முதல் 10:30 வரை உள்ள இந்த 9 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த வழிபாடை செய்கிறது நல்லது. காலையிலே உங்களுக்கு கோயிலெலாம் திறந்துடுவாங்க. இந்த 10:30 மணிக்குள்ளே நீங்கள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. இன்றைய தினத்தில், அதாவது இந்த வைகாசி 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வேண்டுதல்களை நீங்கள் தவற விட்டீங்கன்னாக்கா அடுத்த 60 ஆண்டுகளுக்கு அந்த குறிப்பிட்ட விஷ்ணுபதி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது சித்தரோட வாக்கு. உத்திராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த முக்கியமான இந்த 9 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இதனால் பொருளாதார நிலை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இன்னல்கள் தீரும். அதனால் காலையிலேயே 10 மணிக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு போய் உங்களோட வேண்டுதல்களை வைங்க. நீங்கள் ஆலயத்தை, பெருமாள் ஆலயத்தை 27 முறை சுற்றணுங்க. 27 பூக்களையோ இல்லை ஏதாவது ஒரு இலைகளையோ நீங்கள் எடுத்துக்குங்க. ஒரு நடை சுற்றி வரும் பொழுதும் கொடிமரத்தோடு நீங்கள் சுற்றணும். அந்த கொடிமரத்தில் அந்த பூவை நீங்கள் போற்றலாம். 27 முறை நீங்கள் பெருமாளை வலம் வரும் பொழுது நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களும், அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வர்ற 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடியறதுக்குள்ளேயே உங்களோட நியாயமான கோரிக்கைகள், வேண்டுதல்கள் கண்டிப்பாக விஷ்ணு பகவானோட அருளால், கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அருளாலையும் சேர்ந்து, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால 2 பேரோட அனுக்கிரகமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். விரைவிலேயே அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும். நீங்கள்
வேறு எந்த நினப்பும் இல்லாமல் விஷ்ணு பகவானை மட்டும் நினச்சி 27 முறை நீங்கள் வந்து சுற்றி வலம் வாங்க. விஷ்ணு பகவானோட ஸ்லோகங்களை சொல்லிட்டு வாங்க. சொல்ல முடியலைன்னா நாராயணா நாராயணா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு வரலாங்க. இது மாதிரி சொல்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். அனைத்து காரியமும் உடனே நிறைவேற ஓம் அனிருத்ரனே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரதட்சணை பண்ணலாம். அதே போல் வீட்டில் நோய் நொடி ரொம்ப இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு உள்ள நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 சுற்றும் பொழுது ஓம் அச்சுதாய நமக அப்படிங்கிற அந்த முக்கியமான மந்திரத்தை சொல்லலாம். இல்லைன்னா ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வந்து நீங்கள் வலம் வரலாங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் 27 முறை நீங்கள் வலம் வரலாம். ஏகாதேசி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு புனிதமான நாள். இந்த வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இதுவும் இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களும் நமக்கு வந்து மும்மடங்காக பெருகி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை நமக்கு தேடி கொடுக்கும். இன்றைக்கி மறக்காமல் துளசி இலை அர்ச்சனை செய்கிறது, விஷ்ணு பகவானுக்கு துளசி வாங்கி கொடுக்குறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் வீட்டில் பூஜை அறையில் உங்கள் பெருமாளுக்கு நேராக நீங்கள் வந்து ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கூடவே ஒரு கைப்பிடி அளவு அது துளசி இலையை போட்டு நீங்கள் காலையிலேயே வச்சுருங்க. விஷ்ணு பகவானுக்கு பெருமாளுக்கு உகந்த இந்த முக்கியமான துளசி இலை மகாலட்சுமி தாயாருக்கும் மிக உகந்தது. அதனால் 2 பேர் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தண்ணியில் போட்டு நீங்கள் அப்படியே வச்சு உங்களோட பூஜை புனஸ்காரத்தெல்லாம் அந்த 10:30 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஆலயத்துக்கு போனீங்கன்னாக்கா போயிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் அதுக்கு பிறகு பூஜையை பண்ணுங்கள். பூஜை புனஸ்காரங்கள் அதாவது சூடம் காமிக்கிறது, சாம்பிராணி போடுறது எல்லா வேலைகளையும் வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே முடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. முடியாதவங்க இந்த வீட்டிலேயே இந்த பூஜையை செய்யலாம். இதை வச்சுட்டு நீங்கள் தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ அதை வைங்க. இல்லை 2 பழம், வாழைப்பழ வெத்தலை பாக்கு, 2 கல்கண்டு கூட வச்சு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கலாங்க. உங்களோட பிரார்த்தனை என்னவோ, நியாயமான பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. வச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்து எல்லாருக்கும் வீட்டில் உள்ள இந்த தீர்த்தத்தை அத்தனை பேருக்கும் கொடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான தீர்த்தம் அது. இந்த நாளில் இதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் பல ஏகாதசிக்கு விரதம் இருந்த பலன் வந்து இந்த நாளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் இருக்கிற விரதத்தால் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தீர்த்தம் முக்கியமான அந்த தீர்த்தத்தை எடுத்து எல்லாருக்குமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. இதை குடிக்கிறதுனால உங்களை பிடிச்ச தரித்திரம் பீடைகள் எல்லாம் விலகி, நோய் நொடிகள் எல்லாம் விலகி, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வருவீங்க. அதே போல் இன்னும் 3 மாதங்கள் இருக்குது. அந்த 3 மாதங்களும் நான் எப்போ வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த முக்கியமான ஆன்மீக தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதால அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். விஷ்ணு பகவானோட அனுக்கிரகம், மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.